வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹவு டு டெல் வைல்ட் அனிமல்ஸ் போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு போயட் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனாக பார்த்துடலாம். கெரோலின் வில்ஸ் இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் போயட். 18th ஜூன் 1862 பிறக்கிறாங்க. இவங்க பாப்புலர் மிஸ்ட்ரீஸ், சில்ட்ரன் புக்ஸ், ஹியூமரஸ் வேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஜானரில் நிறைய ஒர்க்லாம் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு புக் அப்படின்னு பார்த்தோம்னா லவ் ஆஃப் பசில்ஸ் சொல்லலாம். கடைசியாக March 26, 1942 இறந்து போகிறாங்க. இவங்களுக்கு இறந்து போகும்போது அப்போ இவங்களுக்கு 79 வயசு. போயமுடைய சம்மரியை ஸ்டான்ஸா வைஸாக பார்த்துடலாம். மொத்தமாக இந்த போயமில் ஸ்டான்ஸா 6 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டான்ஸா 1 எக்ஸ்ப்ளனேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் ever you should go by chance to a jungles in the east, and if there should do advance a large and tawny beast, if he roar at you as you are a deer, you will know it is the Asian lion. இந்த லைன்ஸில் போயட் ரீடருக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, நீங்கள் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜங்கிளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஜங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கும். இந்த அனிமல்ஸ் தான் இது அப்படின்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சரில் போயட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீடருக்கு நிறைய அனிமல்ஸ் இருக்கும். அந்த அனிமல்லையே இந்த ஒரு அனிமலுக்கு ஸ்கின் எப்படி இருக்குன்னா எல்லோவிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட அந்த உருமுற சவுண்ட்லேயே அங்கே அதை கேட்டாலே அது பயந்து அதுலேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஒரு அனிமல் உருமுறதுலேயே ஒருத்தர் இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த அனிமல் எப்படிப்பட்ட அனிமலாக இருக்கும்னு பாருங்களேன். இந்த அனிமல் என்ன அனிமல்னா ஏஷியன் லயன். ஃபைனலாக போயிட்டு ஒரு ஹியூமராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஷியன் லைன் ஆனது அதோட அந்த உருமுற சவுண்டிலேயே மனுஷனை கொன்னுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Stanza 2. Or if sometime when roaming around a noble wild beast greets you with the black strips on a yellow ground, just notice if he eats you. The simple rule may help you learn the Bengal tiger to discern. நெக்ஸ்ட் போயட் எந்த அனிமலை பற்றி சொல்கிறாங்கன்னா, அது ஜங்கல்லையே ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அ ஜங்கல்லையே அங்கேயும் இங்கேயும் ஒலாத்திக்கிட்டு இருக்கும். அதோட ஸ்கின் கலர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்கும். அங்கங்கே பிளாக் ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்கும். அது உங்களை பார்த்துச்சுன்னா உங்களை கொன்று சாப்பிட்ரும். அது நிச்சயமாக என்ன அனிமலாக இருக்குன்னா அது பெங்கால் டைகராக மட்டும்தான் இருக்க முடியும். கடைசியாக போயட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைகர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மனிதனை யாராவது பார்த்துச்சுன்னா அதை அடிச்சே கொன்னுரும். எந்த அனிமல் சாப்பிட்டதுன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமாக அதை அடித்து கொன்று சாப்பிட்ரும். Stanza 3. If trolling forth a beast you view, whose eyed with the spots in peppered, as soon as he has leapt on you, you will know it is a leopard. It will do no good to roar with pain. He will only leap and leap again. நெக்ஸ்ட் போயட் எந்த அனிமலை பற்றி சொல்கிறாங்கன்னா, அந்த ஜங்கலில் சும்மா சாதாரணமாக தான் வீடு மாதிரி கேஷுவலாக நடந்துட்டு இருக்குமாமா. அந்த அனிமலை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்கின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா அங்கங்கே ஸ்பாட்டாக இருக்குமாமா. பார்க்குறதுக்கு பெப்பர்லாம் என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்பாட்ஸாக அந்த அனிமலோடைய ஸ்கின்னில் இருக்குமாமா. அந்த அனிமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே அது உங்கள் மேலே தாவி குதிக்குமாமா. நிச்சயமாக இது என்ன அனிமலாக இருக்குன்னா கண்டிப்பாக இது லீப்பியாட்டா மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் அழுதா கூட அதை உங்களால் யோசிக்க கூட முடியாது. அழுதாலும் அதை விட்டுட்டும் போகாது. அது என்ன பண்ணுன்னா நீங்கள் கண்ணி வைக்கிற நேரத்தில் அது உங்கள் மேலே தாவி ஜம்ப் பண்ணி குதிக்கும். ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் போயட் லீப்பியாட்டோடைய கேரக்டர் தான் சொல்கிறாங்க. Next stanza 4. If when you are walking round your yard you meet a creature there who hug you very very hard, be sure it is a bear. If you have any doubts, I guess he will give you just one more caress. Just இந்த அனிமல் எப்படி இருக்குன்னா
ஒரு லான் ஏரியாவில் தான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் நடந்து போயிட்டு இருக்கும். இது ஓரளவுக்கு ஒரு விதமான ஒரு கிரியேச்சர்னு சொல்லலாம். அது உங்களை அறியாமல் உங்களை ஹக் பண்ணும்போதோ, அது எப்படி ஹக் பண்ணணும், ரொம்பவும் டெய்ட்டாக ஹக் பண்ணுமாமா. அது என்ன அனிமல்னா இது வந்து பியர். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. இந்த பியரை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதோட ஹக்கிங்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதோட டச்சிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவும் உங்களை காயப்படுத்தாது. அதை டச்சிங் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து ஜென்டிலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த அனிமலை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரியான பியர்லாம் இப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 5 பார்க்கலாம். Though to distinguish beasts of prey, a novice might known pulse, the crocodile you always may tell from the hyena thus, hyenas come with merry smiles. போயட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு என்னென்ன அனிமல் தான் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அவங்க இந்த ஜாப் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஆஸ் அ பிகினராக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு பசில் மாதிரி தான் இருக்கும். கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அந்த பசில்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன அனிமல் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக உங்களால் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு அனிமல் நம்ம எடுத்துக்கிட்டோனாலே ஒரு அனிமலை உணவுக்காக கொன்று சாப்பிடக்கூடியதும் இருக்குது. அதனால் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரீடருக்கு வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்து அனிமலை வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு 2 அனிமல் இருக்குது. இந்த 2 அனிமலுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹயானா. இது எப்படி இருக்குது அப்படின்னா லைக் அ ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரொக்கடைல் எப்படி இருக்கும்னா அது பார்க்குறதுக்கு வந்து டியர்ஸ் மாதிரியே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 அனிமலுமே ரொம்பவும் டேஞ்சரஸான அனிமல், ரொம்பவும் கொடூரமான ஒரு விலங்கினம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் ஸ்டான்ஸாவை பார்க்க போகிறோம். The true chameleon is a small, a lizard's thought of the thing. He hasn't any ears at all and not a single wings. If there is nothing on the tree, it's the chameleon you see. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸாவில் நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கிரியேச்சரை பற்றினாங்கன்னா இந்த கிரியேச்சர் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்பவும் சின்னதாக இருக்கும். நாம் இப்போ முன்னாடி பார்த்ததோட இந்த கிரியேச்சர் ரொம்பவும் ஒரு குட்டியான ஒரு கிரியேச்சர். அது என்ன கிரியேச்சர்னா சாம்லியான் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லிசார்ட் மாதிரியே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிரியேச்சர் சாம்லியான் அப்படிங்கிற இந்த கிரியேச்சருக்கு காதும் இருக்காது, விங்ஸும் இருக்காது. சாம்லியானுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா அது எங்கே இருந்தாலும் அந்த இருக்கிற அந்த கலருக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ட்ரீயை பார்க்குறோம். அந்த ட்ரீயில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் அதுவே நம்ம உன்னிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாம்லியான் வந்து உட்காந்துருக்கும். ட்ரீ மேலே உட்காந்தா அந்த ட்ரீயோட கலர் எப்படி இருக்கும், பிரான்ச்சஸ் கலர் வந்து எப்படி இருக்கும், பிரான்ச்சஸில் உட்காந்தா பிரான்ச்சஸ் கலரில் இருக்கும். மரம் இதில் உட்காந்துருதுன்னா மரத்தோட கலரில் உட்காந்துருக்குமாமா. ஸோ நம்மளால் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தான் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி இந்த சாம்லியான் அப்படிங்கிற இந்த சின்ன கிரியேச்சருக்கு கலர் சேஞ்ச் பண்ணுற இந்த எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக போயிட்டு வந்து வைல்ட் அனிமல்ஸை வந்து எப்படிலாம் நம்ம ரெகனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. இதுதான் இந்த போயமுடைய சென்ட்ரல் தீமாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.